நில்லுங்க அக்கா. நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் எங்க அம்மாட்டையோ எங்க அண்ணிட்டையோ சொல்லணும்னா சொல்லுங்க அக்கா. அக்கா கொஞ்சம் நில்லுங்க அக்கா. ராஜா, நீ என்னை எவ்வளவுதான் தடுத்தாலும் உங்க அண்ணிட்டையும் உங்க அம்மாட்டையும் நான் சொல்லாம விட மாட்டேன் ராஜா. இப்பயே போறேன். ஏக்கா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அக்கா. எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அக்கா. ஏக்கா நீங்க நினைக்கிறது போல நான் விளையாட்டுக்காண்டி மீனாட்சி கூட பழகலக்கா. மீனாட்சி மேல என் உயிரையே வச்சிருக்கேன்க்கா. அவளை என் மனசார நான் விரும்புறேன்க்கா. அவளும் என்ன மனசார விரும்புறாக்கா. அது மட்டும் இல்லக்கா, தாய் தாப்பன் இல்லாத மீனாட்சிக்கு நான் ஒரு நல்ல தோழனாகவும் நல்ல ஒரு ஆதரவாகவும் இருந்து கடைசி மட்டும் அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிடாம அவளை நல்லா பார்த்துக்குவேங்க்கா. ஆமாம் சின்ன பொண்ணக்கா, ராஜா சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நானும் ராஜாவை உயிருக்கு உயிராக விரும்புகிறேன்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த விஷயம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் எங்கள் அக்கா காதுக்கு போயிடவே கூடாதுக்கா. எங்கள் அக்கா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாலோ அன்னையிலேருந்து அவள் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லக்கா. ராஜாவோட அம்மாவால் தினம் தினம் நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்காக்கா. இப்போ ஏன் விஷயம் மட்டும் ராஜாவோட அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா, ஏண்டி உன் தங்கச்சியை கூட்டு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு என் மகனை வலிச்சு போடுறதுக்கு நல்ல பாடம் எடுக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை வார்த்தையால் சொல்லி கொள்ளுவாங்கக்கா. எங்கள் அக்கா வாழ்க்கை இன்னும் நரகமாயிருங்கக்கா. ஏக்கா சின்ன பொண்ணக்கா, தயவு செஞ்சு எங்கள் அத்தைகிட்டையோ எங்கள் அக்காட்டையோ போய் எங்கள் காதலை பற்றி சொல்லிடாதீங்கக்கா. மீனாட்சி, நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு மீனாட்சி. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அழுகிறத நிப்பாட்டு மீனாட்சி. நீங்க 2 பேர் பேசுறத கேட்டா பிறகுதான் உங்களோட சூழ்நிலையும் எனக்கு நல்லா புரியுது. ஏக்கா எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம் தம்பி. ஆனா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. காதல் பண்றது தப்பு இல்லை. ஆனா நம்ம பண்ற செயலால இன்னொருத்தர் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. உங்க அம்மா குணம் உங்களுக்கே நல்லா தெரியும் தம்பி. இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க அண்ணி மேலதான் இந்த கோபத்தை முழுக்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு வீடே 2ஆயிரம் பார்த்துக்குங்க. அதனால நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா பக்குவமா நடந்துக்கணும். சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிறது போலயே நாங்கள் நடந்துக்கிறோங்க்கா. சரி, அப்பனா நான் போயிட்டு வரேன்ப்பா. இங்கனையே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மாட்டிக்குவீங்க. சரியா? வீட்டுக்குள்ள போங்க, நானும் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. சின்ன பொண்ணுக்கா, எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுக்கா. இதுக்கெல்லாம் எதுக்கு மீனாட்சி அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்ற? உன்னை நான் என் கூட பிறந்த பிறப்பாத்தாமா பார்க்குறேன். நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த அக்காவும் நினைப்பேன். ராஜா தம்பி, தாய் தாப்பம் இல்லாத அந்த மீனாட்சியை நீங்கள் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து அவளை நல்லா பார்த்துக்கிறவேன்னு சொன்னீங்க. சொன்னதை சீக்கிரமாக செயலில் காட்டுங்க. சீக்கிரமாக உங்கள் அம்மா உங்கள் அண்ணிட்ட எடுத்து சொல்லி அவளை சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. சரியா தம்பி? நான் போயிட்டு வரேன் தம்பி. மீனாட்சி, எதுக்கும் கவலைப்படாத. உன் அக்கா கூட பிறந்த பிறப்பா என்னையும் நினச்சிக்கோ. சரியா? எதுனாலும் அக்காட்ட சொல்லு. சரியா? நான் போயிட்டு வரேன் மீனாட்சி. சரிங்கக்கா. பாவம் கடவுளே, இந்த 2 சின்ன சிறுசுகளும் ஒன்றை ஒன்று உசுரா நினச்சி விரும்புதுங்க. எப்படியாவது இவங்களோட காதலை நிறைவேற்றி இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சிரு சாமி. அப்படி மட்டும் நீ இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன்னா இந்த ராஜா தம்பி கிட்ட சொல்லி 108 தேங்காய் வாங்கி தர சொல்லி உன் சன்னிதியில் கொண்டு வந்து நான் உடைக்கிறேன் சாமி. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. என்ன தம்பி, எதுக்காக என்னை நிற்க சொன்னீங்க? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏக்கா சாமி கிட்ட வேண்டுதல் வச்சது நீங்க தானக்கா. அப்போ உங்க சொந்த காசுல தானே நீங்க தேங்காய் வாங்கி உடைக்கணும். வேண்டுதல் உங்களோடையதுக்கா. ஆனா தேங்காய்க்கான செலவு மட்டும் எனக்கானதாக்கா. இது என்னக்கா நியாயம்? என்ன தம்பி சொல்றீங்க? நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? நான் வேண்டிக்கிட்டதை கடவுளே வந்து உங்க காதுல சொல்லிடுச்சு. அதுக்குள்ளேயும் தம்பி எனக்கு ஒன்றும் புரியலையே தம்பி. எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க தம்பி. அக்கா என்னாலயும் சிரிப்பு அடக்க முடியலக்கா. தம்பி, நான் வேண்டினது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதை சொல்லுங்க தம்பி. 2 பேரும் சிரிக்காதீங்க தம்பி. எனக்கு பிபி ஏறிடும் பிறகு. அக்கா நான் சொல்றேன்க்கா, நீங்க மனசுக்குள்ளேயே வேண்டிக்கலக்கா. சத்தமா எங்களுக்கெல்லாம் கேட்குறாப்புல தான்க்கா வேண்டிக்கிட்டீங்க. அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? நான் மனசுக்குள்ள தானே வேண்டினேன். என்னன்னு தெரியல, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் போல. அதனாலதான் எப்படி வேண்டிக்கிட்டேனே எனக்கே தெரியல. ஐயோ, கூறுகட்ட சின்ன பொண்ணு, மனசுக்குள்ள வேண்டேன்னா இப்படி அடி சத்தமா வேண்டி தொலைப்ப. ஐயோ, நினைச்சாலே ஒரு அவமானமா இருக்குது. சரி, சமாளிப்போம். சரிப்பா, அப்படியே 2 பேரும் அறிவு கொழுந்து கணக்கா பேசுவீங்க. நான் சாமி கிட்ட யாருக்காக வேண்டினேன்? உங்க 2 பேரோட காதல் கைகூடி உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் கடவுளேன்னு தானே வேண்டிக்கிட்டேன்.
அப்போ உங்க வேண்டுதலுக்கு நீங்க தானப்பா தேங்காய் வாங்கி தரணும். நான் என் சொந்த காசை போட்டு தேங்காய் வாங்கி உங்களுக்காண்டி நான் உடைக்க முடியுமா? நான் சொன்னது போல உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா 108 தேங்காய் வாங்கி தந்துருங்க தம்பி. உங்க சார்பா என் கை வலிக்க வலிக்க நான் போய் கடவுள் சந்நிதியில தேங்காவை உடைச்சு என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறேன். ஏன் தம்பி, நான் வேண்டுதல் வச்சதுல உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லையே, நல்லது தானே நடக்க போகுது. கண்ணை மூடிக்கிட்டு 108 தேங்காய் வாங்குறதுக்கான காசை இப்பயே ரெடி பண்ணுங்க தம்பி. நான் போயிட்டு வரட்டுமா தம்பி? சரிங்கக்கா சரிங்கக்கா, உங்கள் வேண்டுதல் படிக்கட்டுன்னு நானும் வேண்டுதல் வச்சுக்கிறேன்க்கா. போயிட்டு வாங்கக்கா. அப்படி போடு தம்பி, வேண்டுதலுக்கே வேண்டுதலா? சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். என்ன அன்னைக்கிலேயேக்கா உங்கள் மாமியாரும் உங்கள் நாத்தனாரும் விக்கி வந்த பிறகு பல்ல பிடுங்கின பாம்பாட்டம் அப்படியே அமைதியாக இருப்பாங்களே வீட்டுக்குள்ளே பொட்டி பாம்பாட்டம். ஆமாடி ஆமாடி, அப்படி தாண்டி என் மருமையை வந்த பிறகு 2 பேரும் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கிறாங்க. அக்கா அன்னைக்கிலேயேக்கா உங்கள் மாமியாருக்கும் உங்கள் நாத்தனாருக்கும் குணம் எப்போ மாறணும்னு சொல்லவே முடியாதுக்கா. நீ எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ என்னக்கா. நீ சொல்கிறது உண்மைதாண்டி வனசா. அவர் 2 பேருக்கும் எப்போ நல்ல புத்தி இருக்கும் எப்போ கெட்ட புத்தி வரும்னு என்னாலையும் கணிக்கவே முடியலடி. அது சரிக்கா, நம்மளும் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுது, சின்ன பொண்ணா இன்னும் ஆளையே காணமேக்கா. ஒருவேளை நாத்தனார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எதுவும் வைக்கிறதுக்கு வெளியூர் எதுவும் போயிருப்பாளோ? இல்லடி, காலையில் கூட நான் அவளை பார்த்தனே, அப்படியெல்லாம் எதுவும் போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல. இல்லடி, வீட்டில் தான் இருப்பா, வருவா. வேலை ஏதாவது இருக்குமாக்கும், அதை முடிச்சுட்டு வருவா. அன்னைக்கிலேக்கா அவளுக்கு ஆயுஸ் 100 தான்க்கா. அவளை பற்றி பேசினோடனே இந்த வந்து நிற்கிறா பாருக்கா. சின்ன பொண்ணு, உன்னை ஆளை காணோன்னு சொன்னோடனே பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வெளியூர் எங்கேயும் போயிருப்பியோ என்னமோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே கரெக்டாக வந்துட்ட. அன்னைக்கிலேயேக்கா பத்திரிக்கை வைக்கலாம் போகணும்க்கா. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் லீவு கிடைக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அந்த நாளில் தான் போக வேண்டியதாக இருக்குது. எங்கள் மாமியாருக்கு கூட பிறந்த தங்கச்சியோட மக திருநெல்வேலியில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த வாரம் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்க போகணும்க்கா. பத்திரிக்கையெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாச்சா சின்ன பொண்ணு? கல்யாண தேதி வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பத்திரிக்கை இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாதான் கடைசி நேரத்தில் கல்யாண வேலைகளை பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா பிறகு கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆமாக்கா, ஓரளவுக்கு கொடுத்து முடிச்சாச்சுக்கா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதையும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம உள்ளூருக்குள்ளே கொடுத்துக்கலாம்க்கா. ஆமாம் சின்ன பொண்ணு, வெளியூருக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு உள்ளூருக்கு லாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டா போதும். ஏக்கா கல்யாணத்தை பற்றி பேசவும். என்ன வனசாக்கா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன் முகம் மாறிடுச்சே. என்னாச்சு வனசாக்கா, என்ன நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா ஏமா இப்படி முகம் வாடி போயிருக்குது? என்னம்மா என்னாச்சு? என்னத்தக்கா சொல்ல, என் தங்கச்சி மீனாட்சியை நினச்சி தான் எனக்கு மனசு ஃபுல்லாக ஒரே பாரமாக இருக்குக்கா. ஏன் மனசாக்கா உங்கள் தங்கச்சியை நினச்சி இப்படி கவலைப்படுறீங்க? உங்கள் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க. நாளைக்கே கை நிறைய சம்பாரிச்சு உங்ககிட்ட தானே தரப்போறா. வினோ, அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. என் தங்கச்சி கை நிறைய சம்பாரிச்சு அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளை திருப்பி ஊருக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே போனால் என் சித்திகாரி அவளை கொடுமையாக படுத்துவா. அதை நினச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வனசாக்கா பேசுற? என்னமோ உன் சித்திக்கிட்ட உன் தங்கச்சி இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்தது போலையும், இன்னும் ஊருக்கு அனுப்புனா உன் தங்கச்சி போய் கஷ்டப்படுறாப்லையும் நீ பேசுறியக்கா. ஏங்கா, உன் சித்தி இவ்வளவு நாளா உன் தங்கச்சியை கொடுமைப்படுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. மனசாக்கா கவலைப்படாதீங்கக்கா. எப்படியும் மீனாட்சி நான் கொஞ்ச நாளில் காலேஜை முடிச்சிருவா. அவள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடச்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுக்கா. அவள் படித்து முடித்து வேலைக்கு போகுந்தட்டிக்கும் அவளை ஏன் வீட்லேயே வச்சிருக்க முடியாதுல்லம்மா. என் வீட்லேயும் கல்யாணமாகாத என் குழந்தை இருக்கான். அப்படி இருக்கும் போது என் தங்கச்சியை எத்தனை நாளைக்கு என் வீட்டில் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நீயே சொல்லு பார்ப்போம். அப்போ ஒன்று செய்ய மனசா, சீக்கிரமாக உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு. நல்ல குடும்பமாக வந்தா உன் தங்கச்சி போகிற இடத்துல சந்தோஷமா இருப்பாள்ல. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது போல தான் நானும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும்க்கா. அக்கா, உங்கள் சொந்தத்துலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கொஞ்சம் படித்த மாப்பிள்ளையா இருந்தால் சொல்லுங்கக்கா. என்ன மனசாக்கா இப்படி சொல்லுது? இப்பயே மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு வேற சொல்லுது. மீனாட்சி வேற ராஜாவா மனசார விரும்புறா. அப்படி இருக்கும் போத அக்கா பார்க்குற மாப்பிள்ளைய எப்படி மீனாட்சி கல்யாணம் பண்ணுவா? அதுக்கு எப்படி மனதார சம்மதம் சொல்லுவா? மனசாக்கா வேற மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடியேவும் மீனாட்சியும் ராஜாவும் காதலிக்கிறதா மனசாக்கிட்ட சொல்லிட்டா என்ன? இப்போ சொன்னா சரியா இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, என்னாச்சு உனக்கு? நீ சடங்கு புலம்பிக்கிட்டே நிற்கிற. வர வழியில காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சா?
வினோ, நீ வேற சும்மா இருடி, நேரங்காலம் தெரியாம கடுப்ப கலப்பாதடி. ஷோ, உன்கிட்ட பேசிக்கிட்டு என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வனசாக்கா, வனசாக்கா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்க்கா. எடி வனசாக்கா எங்க இருக்காங்க? பாம்பேலையா இருக்காங்க? இங்கே தானடி உட்காந்துருக்காங்க. பேசுனா கேட்க போகுது. நீ சொன்ன ஜோக்க கேட்டு சிரிச்சிட்டேன். பேசாம இருடி, என் கஷ்டம் என்னன்னு தெரியாமையே என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத. ஷோ கடவுளே, இப்போ நான் பார்த்துட்டு வந்ததை வனசாக்காட்ட சொல்லுவோமா வேணாமா? இப்பயே சொல்லிடுவோம், இல்லைன்னா வனசாக்கா மீனாட்சிக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்தாலும் பார்த்துரும். நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு நாரதராக இருந்து இன்னைக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைப்போம். வனசாக்கா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்கிற மாட்டியே? என்னடி சின்ன பொண்ணு சொல்ல போற? நான் எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறேன்? ஏன் வனசாக்கா, நீ எதுக்குக்கா மாப்பிள்ளைய போய் வெளியே தேடணும்? உன் வீட்டுக்குள்ளேயே மாப்பிள்ளை இருக்கும்போது. சின்ன பொண்ணு, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையேடி. வனசாக்கா, அவன் மாப்பிள்ளைன்னு யாரை சொல்ல வரான்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுக்கா. ஏ வினோ, நான் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன், ஊட கடந்து எதையும் குழப்பி விட்டுறாத. பேசாம இருடி, நானே பேசிக்கிறேன் வனசாக்காட்ட. கட்டளை இடுங்கள் தாயே, வாயை பொத்திக் கொள்கிறேன். சரிடி, விஷயத்தை மேற்கொண்டு சொல்லு. ஐயோ, ஏண்டி இப்படி பண்ற இன்னைக்கு? என்னைக்கு நான் தான் ஏட கூடமா பேசுவேன், இன்னைக்கு உனக்கு என்னாச்சுடி? நீ பேச விடுடி, பேச வந்ததை மறந்துடுவேண்டி. சரி சரி, பேசி தொலை. சின்ன பொண்ணு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன்க்கா, சொல்றேன். ஏக்கா வனசாக்கா, நீ ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை தேடுறத முதல்ல நிறுத்து. உன் தங்கச்சி மீனாட்சியும் உன் குழந்தை ராஜாவும் ஒருத்தரை உருகி உருகி காதலிக்கிறாங்கக்கா. இப்பதான் உங்க வீட்டு கிணத்தடியில 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன் தங்கச்சிக்கு ராஜா தங்கத்துல கம்மலெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? என்ன சொல்ற? என் தங்கச்சியும் ராஜாவும் ஒருத்தர் விரும்புறாங்களா? சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானாமா? நீர் சாடை எதையாவது சொல்லி விட்டுட்டு போயிடாதம்மா, குடும்பத்துல குழப்பம் வந்துடும். அக்கா, சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. அக்கா, இப்பதான் அவங்க 2 பேரையும் வனசாக்கா வீட்டு கிணத்தடியில பார்த்துட்டு வந்தேங்க்கா. 2 பேரும் மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கக்கா. அப்போ அவங்கள கொஞ்சம் கண்டிச்சுட்டும் வந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, அக்கா இப்போதைக்கு எங்கள் அண்ணிட்டையும் எங்கள் அம்மாட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க, நேரம் கிடைக்கும் போது நானே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணிக்கும் புரியும்படி எடுத்து சொல்லி எங்கள் கல்யாணத்தை நான் முடிச்சுக்கிறேன்க்கான்னு இப்போ தான் ராஜா தம்பி சொல்லிச்சு. நான் தான் மனசு கேட்காம வனசாக்கா மீனாட்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னோடனே வாய் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா. ஐயோ கடவுளே, என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கே என் மாமியாக்காரி அன்னைக்கே சொன்னா. என் மாமியா சொன்ன வார்த்தை உண்மையாக்குறது போலயே இன்னைக்கு என் தங்கச்சி நடந்திருக்காளே. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானடி? உண்மையை சொல்லுடி. ஐயோ ஐயோ ஐயோ, நீ சொன்ன விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, வீட்டையே 2ஆக்கி விட்டுரு என் மாமியாக்காரி. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே, என்ன செய்யறதுனே புரியலையே. மனசா, நீ பதறாதம்மா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கோம்மா. அன்னைக்கிலேக்கா, நீயுமா இப்படி பேசுற? என் மாமியாரை பற்றி உனக்கு தெரியாதாக்கா? மனசா, உன் தங்கச்சிக்கு என்னம்மா குறைச்ச? நல்லா படிச்சிருக்கா, நாளைக்கே வேலை கிடச்சிச்சின்னா கை நிறைய சம்பாதிப்பா. இப்படிப்பட்ட மருமக வீட்டுக்கு கிடைக்கணும்னா உங்கள் அத்தை தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மனசா. நீயே எதையாவது போட்டு மனசை குழப்பிக்கிறாத. அன்னைக்கிலேக்கா, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசை அதை ஏற்றுக்கிற மாட்டேதுக்கா. மீனாட்சி ராஜாவும் விரும்புறது மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, 4 பேருக்கு முன்னாடி என்னை நிக்க வச்சு என் மூஞ்சில காரி துப்புவாங்கக்கா. ஐயோ, என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லக்கா. மீனாட்சி, என் மீனாட்சி மாமியாரோட கொடுமைக்கு ஆளாவாக்கா. நான் பட்ட கஷ்டம்லாம் அவளும் படணுக்கா. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து தினமும் வசவு வாங்கி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்க்கா. நான் பட்ட கஷ்டத்தையும் வேதனையும் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்து படணுமாக்கா? வேண்டாக்கா, அதுக்கு நான் விட மாட்டேன்க்கா. இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்க்கா. ஏக்கா வனசாக்கா, ஆத்திரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் நல்ல முடிவா இருக்காதுக்கா. கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவா எடுக்கா. மனசா, சின்ன பொண்ணு சொல்றது உண்மைதாம்மா. ஆத்திரத்துல முடிவெடுக்காத, அது நல்ல முடிவா இருக்காது. கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவா எடுமா. நான் எடுத்ததுதான்க்கா நல்ல முடிவு. இப்பயே என் தங்கச்சி கிட்ட நான் பேசணும்க்கா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. ஐயோ, என்ன வனசாக்கா இப்படிலாம் பேசுது? ஏக்கா வனசாக்கா, நில்லுக்கா, நானும் வரேன். ஏக்கா நில்லுக்கா. ஐயோ, கூப்பிட கூப்பிட காது ஏக்காது போல போகுதே, என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியலையே. ஏக்கா வனசாக்கா இருக்கா, நானும் வரேன். அடியே வினோ, என்னடி பார்த்துக்கிட்டே இருக்கிற? வாடி, வனசாக்கா வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிடி, நானும் வரேன், வா சீக்கிரமா போகலாம். அன்னைக்கிலேக்கா, நாங்களும் வனசாக்கா கூட போகிறோம்க்கா. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறோம். என்னக்கா?
ஆ சரிம்மா. பாவம் மனசா கோவமா போறா. என்ன நடக்குன்னு தெரியல. சீக்கிரமா போங்கம்மா. சரி அன்னைக்கிலிக்கா நாங்கள் போயிட்டு வரோம்.